கங்குவா சூர்யா சாருக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் வருது. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு படம் இருக்கா இல்லையா? ட்ரெய்லர்ல கெஸ் பண்ண மாதிரி தான் மரஜன்மம் கான்செப்ட்ல தான் போகுது. முதல் 25 நிமிஷம் வந்து கரண்ட் நடக்கிற சூர்யாவோட போர்ஷன்ஸ்லாம் வருது. அது வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. அந்த அளவுக்கு பெருசா ஆடியன்ஸ்க்கு வந்து உட்காரவே இல்லை. அப்புறம் தான் மரஜன்ம கான்செப்டுக்குள்ள போறோம், ஒரு புது உலகத்துக்குள்ள போற மாதிரி. சரிங்களா? அப்படின்றப்ப முதல் 25 நிமிஷம் வந்து நல்லா லேக் அடிக்காம போனாதான் நம்ம புது உலகத்துக்குள்ள போறப்ப இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி ரைட், இப்போ கங்குவா சூர்யாக்கு வருவோம். இன்ட்ரோல இருந்து பின்னாடி ஒரு பிஜிஎம் வந்தோடனே ஒரு ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு, மாசா பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் 100% எஃபர்ட் போட்டிருக்காரு. அடுத்தா வந்து பாபி டியோல், அவர் வந்து வில்லன் கேரக்டர் வந்து அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆனா படம் ஃபுல்லாவே கத்திட்டே தான் கிடக்காரு. அது ஒரு நமக்கே ஒரு சில நேரத்தில் வந்து எரிச்சல் ஆயிருது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் லென்த்தா இருந்தாலுமே ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷன் சீன் தான். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். படம் வந்து ஹிட்டா ஃபிளாப்பா என் ஒப்பீனியன் வந்து 44க்கு நான் வெயிட் பண்றேன்.